மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். சுரேஷ் அலை உள்ளிட்ட சந்தேக நபர்களுடைய கோரிக்கைக்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நீதிமன்ற அவமதிப்புகள் கைது செய்வதாக நீதிபதி எச்சரிக்கை என்ற பல்வேறு செய்திகளோட சுகீஸ்வர பண்டாரவனுடைய சம்பள தொகை கோட்டாபய ராஜபக்சவருடைய வங்கிக் கணக்குக்கு இடப்பட்டதாக நீதிமன்றில் தெரிவிப்பு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரியாக பெயரிடப்பட்ட 3 சந்தேக நபர்களுடைய வழக்கு விசாரணை அல்லது மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதனுடைய சந்தேக நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் புலனாய்வினுடைய பிரதானியாக இருந்த சுரேஷ் அலை உள்ளிட்ட 3 பேர் தான் இதனுடைய சந்தேக நபர்களாக இப்போது பெயரிடப்பட்டிருக்காங்க. சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசமங்களும் சிஐடி பிரிவுல இருந்து ஷானியா அபேசேகர் உள்ளிட்ட குழுவினரும் அதுபோக சந்தேக நபர்கள் சார்பில் அவர்களுடைய சட்டத்தரணிகள் முன்னிலையானாங்க. 3 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகாத சூழ்நிலையில ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக அவங்க நீதிமன்றத்தோடு இணைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 3வது சந்தேக நபரான சுரேஷ் அலையுடைய சட்டத்தரணி என்ன வகையான கோரிக்கை முன்வைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஐடியினுடைய பிரதானியாக இருக்கின்ற ஷானியா அபேசேகருடைய தலைமையங்கள் இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுவதை தடுக்கணும், அதை நீக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைச்சாரு. இதுக்கு நீதிமன்றம் விவகார உத்தரவை பிறப்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிஐகள் பாதுகாப்பு அமைச்சருடைய உத்தரவின் பேரில் தான் டிஓ அடிக்கப்பட்டிருக்கு. அந்த டிஓல சிஐடியின் கஸ்டடி தான் இவர் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டிருப்பதனால அந்த ஒரு விஷயத்துல மாற்றம் ஏற்படுத்த முடியாது. சிஐடியினுடைய பிரதானியாக இருக்கின்ற ஷானியா அபேசேகருடைய தலைமையின் கீழ் தான், அவருடைய கண்காணிப்பின் கீழ் தான், மேற்பார்வையின் கீழ் தான் இந்த ஒரு விசாரணை நடக்கணும், அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதோட அது மட்டுமல்லாம சுரேஷ் அலையை நீதிபதி சந்தித்த பொழுதோ சுரேஷ் அலை தமது விசாரணை அதிகாரிகள் தம்மோடு நன்றாக நடந்து கொள்வதாகவும் சொல்லி இருந்தாரு. இந்த காரணிகள் நான் கருத்தில் கொண்டு சிஐடியுடைய பிரதானி ஷானியா அபேசேகர் அவங்களோட தலைமையங்கள் தான் இந்த ஒரு விசாரணை நடத்தப்படணும், அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்ற உத்தரவை பிறப்பிச்சு அவங்களுடைய கோரிக்கையை மறுதளிச்சிருக்கிறாரு. சுரேஷ் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றொரு கோரிக்கையை முன்வைச்சாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 to 7 என்ற அடிப்படையில் நீதிபதியிடம் ஒரு ரகசிய வாக்குமூலத்தை தனது சேவை பெறுநர் வழங்க போறாரு, அதுக்கான உத்தரவு வேண்டும், அதுக்கான அனுமதி வேண்டும் என்ற விஷயத்தை கேட்டிருந்தாரு, கோரிக்கையா முன் வச்சிருந்தாரு. இந்த ஒரு விடயம் குறித்து விசாரணை நடக்கிறதுனால இப்படியான ஒரு வாக்குமூலம் பெறப்பட்டால் அது அந்த விசாரணைக்கு குந்தகத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கருதி உடனடியாக அந்த ஒரு கோரிக்கையை நீதிமன்றம் மறுதளிச்சது. இதுக்கடையில சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து ஒரு கோரிக்கையை முன்வைச்சாங்க. இந்த கோரிக்கை யார் முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசவங்க தான் அந்த கோரிக்கையை முன்வைச்சாங்க. குறித்த சந்தேக நபர் விசாரணைக்கு எந்த ஒத்துழைப்பையும் தாரார் இல்ல, நோய் நொம்பலம் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி இப்போது விசாரணைகளை தவிர்த்து வராரு. இந்த நோய் நம்பலம் எல்லாம் எப்போது இவருக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நபர்களுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவு பிறப்பிச்ச உடனே இவருக்கு இல்லாத பொல்லாத நோயெல்லாம் வந்தாச்சு. அதனால இவருடைய மடிக்கணினியை திறக்கணும், போனையும் திறக்கணும், அதுக்கான கடவுச்சொற்களை பெற்றுக்கொள்ளணும், அதுக்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கணும் அப்படின்னு கோரிக்கையை முன்வைச்சாரு. உடனடியாக இந்த ஒரு விஷயத்துல நீதிமன்றம் என்ன வகையான உத்தரவை பிறப்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஐடியில எந்த அதிகாரியிடம் இந்த கடவுச்சொற்கள் கொடுக்கப்படணுமோ அவரிடம் உடனடியாக சுரேஷ் அலை அந்த கடவுச்சொற்களை கொடுத்து உதவணும், அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் என்ற கராரான உத்தரவையும் பிறப்பிச்சாரு. சுரேஷ் அலையுடைய சட்டத்தனி மற்றொரு கோரிக்கையை முன்வைச்சாரு. வீட்டிலிருந்து பேன புத்தகம் கொப்பி தேவைப்படுது, அதை வழங்கணும், அதை மறுக்கிறாங்க, அதுக்கான உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு சிஐடி தரப்புல என்ன வகையான விமர்சனத்தை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி நாங்க கொடுத்திருந்தோம், இவர் தகவல்களை பரிமாறுறாரு, அதனால் நான் கொடுக்கறத தவற விட்டோம், உண்ணாவிரதம் என்று சொல்லி தன்னுயிரை மாய்த்து கொள்ள போறாரு, இப்படியான பேனாகளை கொடுக்கறதுனால ஏதும் உயிராபத்து வந்துடும் என்ற அச்சத்துல நாங்க அதை கொடுக்கல அப்படின்னு வாதத்தை முன்வைச்சாங்க. அப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைச்சாங்க. உடனடியாக இந்த ஒரு விஷயத்தை கேட்ட நீதிபதி அவங்க அந்த ஒரு கோரிக்கையை மறுத்து விட்டாரு, எதையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சாரு. முதலாவது சந்தேக நபரான அரச புலனாய்வுடைய முன்னாள் அதிகாரி ஜக்கில் பாஸ் மற்றும் 2ஆம் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்ற மட்டக்களப்பு தொகுதியினுடைய புலனாய்வு பிரிவினுடைய ஓவைசியாக இருந்தவர் சரத் சம்பந்த இருவருமே இப்போது ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜூம் தொழில்நுட்பத்தின் உள்ளதான் இவங்க இணைத்துக் கொள்ளப்பட்டாங்க. இவருடைய சட்டத்தரணி என்ன வகையான கோரிக்கை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நபரையும் பிடிஐயிலிருந்து விடுவித்து சாதாரண ஒரு கைதியாக மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைச்சாங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து நீதிமன்றம் எவ்வகையான உத்தரவை பிறப்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிஐயில் கைது செய்யப்படுவதற்கு சான்றுகள் இருக்கு என்று சொல்லி அந்த ஒரு கோரிக்கையையும் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மொத்தத்தில் 6 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. சந்தேக நபர்களுடைய கோரிக்கைகள் எதையுமே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயமானதாக இல்லை என்பதனால நீதிமன்றம்
கோரிக்கைகளை மறுத்திருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது மற்றொரு விடயம் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கினுடைய முறையீட்டாளராக இருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொஹான் சில்வா ஃபாதிரியார். குறித்த ஃபாதிரியாரை எச்சரிக்கும் வகையிலும் மிரட்டும் வகையிலும் அவருக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் மற்றும் ஒரு வழக்கு அவருக்கு எதிராக தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. மிரட்டும் வகையில, இந்த ஒரு விசாரணைக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் வகையில, இந்த விசாரணை திசை திருப்பும் வகையில, முறைப்பாட்டாளர்கள் யாரும் இல்லைன்னா அந்த வழக்கு ஏதோ ஒரு வகையில நின்று போகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலையும் மனோநிலையிலும் இவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதும் மிரட்டல் விடப்படுகின்ற ஒரு சங்கதியை அவருடைய சட்டத்தரணி நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தது. உடனடியாக நீதிபதி அவங்க என்ன வகையான உத்தரவை பிறப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற எச்சரிக்கைகளை விடுங்களுக்கு எதிராக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல புகார் அளிங்க அப்படின்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சது. இதை கேட்ட சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அதிகாரிகள் என்ன வகையான பதில சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தமாக எம்மிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டால் உடனடியாக அதிரடியாக அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து முன்னிலையான அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கூறியிருந்தாங்க. குறித்த பாதிரியாருக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்த நபர் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளித்திருந்தார். குறித்த நபர் நீதிமன்ற நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சட்டத்தரணிகளுடைய வாத பிரதிவாதங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில நடந்து கொண்டதன் காரணமாக உடனடியாக குறித்த நபரை நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகள் உடனடியாக கைது செய்து உள்ள தள்ளுவேன் என்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருந்தாங்க. குறித்த வழக்கு நடவடிக்கைகளுக்கு முன்பே சுரேஷ் சலே அதிரடியாக தனது உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக அவருடைய சட்டத்தரணியின் ஊடாக அறிவிச்சிருந்தார். இந்த ஒரு ஆலோசனையை சட்டத்தரணி வழங்கியதாகவும் 20 நாட்களுக்கு மேற்கொண்ட உண்ணாவிரதத்தை சுரேஷ் சலே இப்போது நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். உண்மையில் அவர் உண்ணாவிரதம் இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவருக்கு தேவையான போஷாக்குள்ள உணவுகள், சத்து உணவுகள் எல்லாம் குழாய் வழியாக பெற்றுக்கொண்டாரு. நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். சுரேஷ் சலேனுடைய மடிக்கணனி மற்றும் போன்கள்ல என்னென்ன அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள் இருக்குது, இதுக்கு மேல யார் இருந்தாங்க, யாருக்காக இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற பல்வேறு திடுக்கிடும் விஷயங்கள் நிச்சயமாக வெளியில் வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி மிக பரபரப்பான ஒரு செய்தியாக நேற்றைய தினம் பேசப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார அதிரடியாக சில தினங்களுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டாரு. கிட்டத்தட்ட 2 நிறுவனங்கள்ல இருந்து சம்பளம் பெற்றிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக 22 கோடிக்கும் அதிகமான பணம், அரச பணம் முறைகேடாக செலவழிக்கப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டுல தான் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாரு. சுதீஸ்வர பண்டார தன்னை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாரு. இந்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது சிசிடி பிரிவினர் எவ்வகையான வாதங்களை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெற்றிருப்பதாகவும், குறித்த சம்பள தொகை அவருடைய வங்கி கணக்குக்கு தான் இடப்பட்டதாகவும், சுதீஸ்வர பண்டாரனுடைய வங்கி கணக்குக்கு அது போடப்படல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுதீஸ்வர பண்டாரையும் அவருடைய வாக்குமூலத்துல குறித்த சம்பள தொகை அனைத்துமே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவருடைய வங்கி கணக்கு தான் வந்தது, எனது வங்கி கணக்குக்கு வரல அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை வழங்கி இருந்தாரு. சிசிடியினர் மேற்கொண்ட விசாரணையில குறித்த சந்தேக நபரை தனது தனிப்பட்ட செயலாளராக நியமிக்கும்படி கோட்டாபய ராஜபக்ச அவங்க பரிந்துரை செய்ததாகவும், இவருக்கு தேவையான நிதிகளை வழங்கும்படி அவரை கோரிக்கை முன்வைத்ததாகவும் ஜனாதிபதி செயலகத்தினுடைய நிதிப்பிரிவுடைய தலைவருக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கடங்க தான் இந்த பண பரிமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சிசிடி பிரிவினர் நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தாங்க. ஜனாதிபதியுடைய விசேட திட்டத்தினுடைய தலைவராக இவர் இருந்திருக்கிறாரு. இந்த செயற்திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 135 பேருக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்குது. அனைத்துமே தற்காலிக நியமனம். இவர்களுக்கான சம்பளம், கொடுப்பனவுகள், எரிபொருளுக்கான மானியங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 22 கோடிக்கும் அதிகமான அரச பணம் செலவிடப்பட்டிருக்கு. அது கண்டறியப்பட்டிருக்கு. இந்த செயற்திட்டத்தில் உள்வாங்கப்பட்ட 6 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கு. அதுல 3 பேர் இதனூடாக எந்த ஒரு செயற்திட்டமும் நடைமுறைப்படுத்தல செய்யல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வாக்குமூலம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சிசிடி பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. சுகீஸ்வர பண்டார சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி என்ன வகையான வாதத்தை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது சேவை பெறுநர் எவ்வகையிலும் 2 சம்பளங்களை அரசு நிறுவனங்களிடமிருந்து பெறல, இவருக்கான நியமனத்தை வழங்கினது ரணில் விக்ரமசிங்கருடைய பிரத்யேக செயலாளர் சமன் ஏக்கநாயக்க. அதற்கான பணங்களையும் அவர் தான் ஒதுக்கியிருக்கிறாரு. இந்த பணங்களை எமது சேவை பெறுநர் பெற்றுக்கொள்ளல, அதுக்கான சான்றுகளும் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவங்களுடைய வாக்குமூலத்திலும் அந்த பணங்கள் அவங்களுடைய வங்கி கணக்கு தான் வந்ததாக சொல்லியிருக்கிறாரு. எனவே எனது சேவை பெறுநர் அந்த பணங்களை சம்பளமாக பெறல, அதற்கான சான்றுகள் எதுவுமே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படல. இவைகளை கருத்தில் கொண்டு எமது சேவை பெறுநருக்கு
பிணை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. இருதரப்பு வாதங்களின் பரிசீலனைக்கு உட்படுத்திய நீதிபதி அவங்க எவ்வகையான உத்தரவை பிறப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த மனு மீதான தீர்ப்பை எதிர்வரும் 8ஆம் தேதி வழங்குவதாக கூறி சந்தேக நபரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரைக்கும் விளக்குமறியல் வைக்கும்படி உத்தரவை பிறப்பிச்சாங்க. பொறுத்து பார்க்கலாம் இந்த வழக்குல எவ்வகையான தீர்ப்புகள் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி. மதவாதம் அல்லாத, இனவாதம் அல்லாத, ஊழல் இல்லாத, போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.